Thanks everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் செகண்ட் மிட்டம் டெஸ்ட் அதுக்கான மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஸ்டின் ஆன்சர் பேராகிராஃப் மட்டும் ஃபைனலாக நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். மற்றபடி சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் ஜென்ரல் பார்ட் கவர் பண்ணுங்கள். லெட்டர் ரைட்டிங், ரோட் மேப், அட்வர்டைஸ்மெண்ட், சம்மரி ரைட்டிங் ஆர் நோட் மேக்கிங் இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இப்போலேருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எவ்ரி வீக்கெண்ட் அதே மாதிரி இங்கிலீஷ் தமிழ் வரும் போதெல்லாம் இங்கிலீஷும் தமிழும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மாடல் கொஷின் பேப்பர் மற்ற கொஷின் பேப்பர்லாம் கூட லாஸ்ட் மொமெண்ட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா படித்த பிறகு தான் அது ரிவிஷன் பண்ணுற மாதிரி வரும். இதில் ஜென்ரல் பார்ட் நிறைய கவர் ஆகிறதுனால நான் இதை ஃபஸ்ட்டே அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்ஸ் 50 மார்க்ஸ். இது வந்து மிட்டம்ன்றதில் 50 மார்க்ஸ்க்கு 50 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு 6 மார்க். ஃபஸ்ட்டு வந்து அப்ராப்ரியேட் சினானிம்ஸ். சினானிம்ஸ் என்னும்போது மீனிங்ஸ் இல்லையா. ஃபஸ்ட்டு கிராப்பலோட சினானம் கேட்டிருக்காங்க. கிராப்பல் அப்படின்னா வந்து ஒரு டு ஸ்ட்ரகிள் போராடுறதோ இல்லை வந்து ரெஸ்ட்லிங் ஸ்ட்ரகிள் வந்து ஃபைட் பண்ணுறது இல்லையா. ஸோ அதோட ஆப்டான ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கிறது ஃபைட்டு. தென் கமோஷன் அப்படின்றது ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட், ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா டிஸ்டர்பன்ஸ். அண்ட் தென் choose the appropriate antonym for the italicized words. தேர்ட் வேர்டு பார்த்திங்கன்னா இதில் கன்ஃபியூஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும், டிஸ்டர்பன்ஸு. ஸோ ரெண்டுமே வந்து ஆப்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆன்டனம் பார்த்திங்கன்னா கிளாய்ஸ்டர்ட் அப்படின்னும் போது அது வந்து கன்ஃபைன்டு, அதுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. அப்போ ஓப்பன். தென் ஃபோர்த் ஒன் த டோர்ஸ் வேர் வாங்க்ட் ஓப்பன். ஓகேவா. இது எப்படின்னா புல்டு. ஓகேவா. சினானம் ஃபோர்த் ஒன் புல்டு. தென் சிலபஸ் ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. சிங்குலர் சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சிலபி. சி ஆப்ஷன். ஆஃப்டர் தட் நம்பர் 6 சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த அப்ரிவேஷன் IMF. IMFோட ஃபுல் ஃபார்ம் எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். தென் பார்ட் 2 ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின் இன் சென்டென்ஸ் ஆர் 2. Who is ஸ்கீம் கேட்டிருக்காங்க. What did M. Hamel say about the French language and then what was France sorry for. So 3 questions கொடுத்துருக்காங்க. இந்த 3 questionsல any 2, each one carries 2 marks. அடுத்து as the ப்ரோஸ்லேருந்து கேட்டிருக்காங்க இல்லையா, the same thing poetic lines கொடுத்துட்டு ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. செட்ஸ் ஆஃப் poetic lines 2 marks. அண்ட் தென் அகெயின் 12th ஒன்னும் பார்த்தீங்கன்னா 12 and 13ல ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரீரைட் யூஸிங் இன்டைரக்ட் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நமக்கு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்ற சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஆன்சர் எனி ஒன் கொடுத்துருக்காங்க, ரீரைட் யூஸிங் இன்டைரக்ட் ஸ்பீச்சும். அடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் த ஃபாலோயிங் இன்டு சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். A stranger wants to go to the park, guide the stranger with your instructions. ஸோ ரோட் மேப் மாதிரி கொடுத்துட்டு நமக்கு வந்து எங்கே போகணுன்னா பார்க்குக்கு போகணுமா, அதுக்கு வந்து ரைட் வே வந்து நம்ம கைட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மாதிரி டர்ன் லெஃப்ட் டர்ன் ரைட்டுன்ற மாதிரி சிம்பிள் சென்டென்ஸில் நீங்கள் எழுதுருங்க. அடுத்தது பார்ட் 3 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இன் எ பேராகிராஃப் கொஷின். டெக்னாலஜி இஸ் அ boon to the disabled, justify. இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப். 2 ப்ரோஸ்லேருந்து ஒரு பேராகிராஃப் கொஷின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் போம்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். எக்ஸ்பிளைன் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் ஹவு த மிஷின் சர்வ் மேன்கைண்ட். அதுக்கு அடுத்தது ஃபாலோயிங் ஸ்டான்சாஸ் கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் அண்ட் தென் ரைம் ஸ்கீமும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேஷன் இதை கேட்டிருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று பேராகிராஃப் கொஷின் எழுதலாம், அப்படி இல்லைன்னா இந்த போம் லைன்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் எழுதலாம். தென் ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் வந்து அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது ரைட் எ லெட்டர் டு யுவர் லோக்கல் முனிசிபல் ஆஃபீஸர் இன்ஃபார்மிங் தெம் அபவுட் த புவர் சானிடேஷன் கண்டிஷன்ஸ் இன் யுவர் ஏரியா. ரெக்வஸ்ட் இமீடியட் ஆக்ஷன் டு அட்ரஸ் இஷ்யூஸ் சச் அஸ் கார்பேஜ் டிஸ்போசல், ட்ரைனேஜ் அண்ட் ஸ்ட்ரேட் கிளீன்லினஸ். ஓகேங்களா. 1920ல் கொடுத்தாங்க. அடுத்து மேக் நோட்ஸ் ஆர் ரைட் அ சம்மரி ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ். இந்த 3 கொஷின்ஸில் எனி 2 கேட்டிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டாக இல்லை லெட்டர் ரைட்டிங் தெரிஞ்சால் லெட்டர் ரைட்டிங், இல்லைனா சம்மரி ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ். தென் 22nd பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த எரர் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் அண்ட் ரீரைட் தெம் கரெக்ட்லி. இதில் எரர் ஸ்பாட் த எரர் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் எழுதலாம். இந்த 4ல் எனி 2 கொஷின்ஸ். ஓகேங்களா.
ஏதாவது 2 நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு கிளியராக தெரியுன்றதை சூஸ் பண்ணி நீங்கள் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு கோட் ஃப்ரம் மெமரி. இதுதான் ஃபர்ஸ்ட் திங். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும், தமிழை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்களா, மனப்பாட பாடல் தமிழில் முடிச்சிருங்க, மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது. இங்கிலீஷில் மெமரி போம். இதில் என்ன மார்க்கோ அதில் 1 மார்க்கு கூட நமக்கு 1/4 மார்க்கு கூட குறையக்கூடாது. 4 out of 4 எடுக்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டு தரோவாக இருக்கணும். ஸோ இந்த பார்ட்டு நமக்கு வந்து இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது, கொஷின் பேப்பரில் மெமரி போம் வரும்ன்றது. அதனால் அவுட்டான கொஷின்ஸ்க்கு அழகாக ஃபுல் மார்க் வரணுன்ற அளவுக்கு நீங்கள் தரோவாக இருக்கணும். Part 4 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். ரைட் அ பேராகிராஃப் ஆஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ் பை டெவலப்பிங் தி ஃபாலோயிங் ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹின்ஸ் டெவலப் பண்ணி நம்ம நார்மல் சென்டென்சஸ் அழகாக நீங்கள் எழுதலாம். ஆர் ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. சரிங்களா? ஸோ பேராகிராஃப் கொடுத்துட்டு அதிலேருந்து கொஷின்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க. இதிலே இருக்கும் ஆன்சர்ஸும் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு படித்து அந்த பேராகிராஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு கொஷினுக்கான ஆன்சர்ஸும் நீங்கள் அதை சர்ச் பண்ணி எழுதலாம். எடுத்த உடனே கொஷின்ஸை மட்டும் படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் எங்கேன்னு தேடுறதை காட்டிலும் அந்த பேராகிராஃபை ஃபஸ்ட்டு படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் எழுதுங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் ரிவிஷன் கொடுங்க, கொஷின் பேப்பர் ரிவிஷன். சரிங்களா? மற்ற சப்ஜெக்ட்ஸை காட்டிலும் இதுக்கு வந்து கொஷின் பேப்பர் ரிவிஷன் கம்பல்சரி அவசியம். ஏன்னா ஜென்ரல் பார்ட்லாம் நீங்கள் ரிப்பீட்டடாக எனக்கு இங்கிலீஷில் கம்மியாகுது மேம் மார்க்கு, லாங்குவேஜில் தமிழில் கம்மியாகுது அப்படின்றவங்கலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.